அரேபிய வளைகுடாவில் மாயமாகும் கப்பல்கள், அதில் பயணம் செய்த மாலுமிகளின் நிலைமை என்ன? அதன் பிறகு 2 வருடங்கள் நான் எந்த கப்பல் பயணமும் செய்யவில்லை. ஒரு நாள் பாக்தாத்தில் உள்ள மாலுமிகள் அனைவரும் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்தார்கள். அவர்கள் கடலுக்கு செல்லவே பயந்தார்கள். அப்போது என் நண்பன் ஹக்கீம் அவர்களுக்கு உதவி செய்ய முன் வந்தான். ஹக்கீம், நம் ஏற்கனவே 6 கப்பல்களை இழந்து விட்டோம். இப்போது நீ செல்வது மிகவும் ஆபத்தான விஷயம் ஹக்கீம். நம் நண்பர்களை நாம் மீட்காமல் வேற யார் மீட்பது? நீங்கள் சென்று கலிஃபா ஹாரூன் ரஷீதை சந்தித்து விஷயத்தை சொல்லுங்கள். மதிப்புக்குரிய கலிஃபா அவர்களே, நாங்கள் பாக்தாதின் மாலுமிகள். கடந்த 4 மாதங்களில் 6 கப்பல்கள் அரபிய வளைகுடாவில் மாயமாகிவிட்டது. அந்த கப்பலுக்கு என்ன நேர்ந்தது, அதில் சென்ற மாலுமிகளின் நிலைமை என்ன என்று இதுவரை எங்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது எங்கள் நண்பன் ஹக்கீம் தலைமையில் 7வதாக ஒரு கப்பல் புறப்பட்டுள்ளது. நீங்கள் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும். உங்களிடம் உதவி தேடி நாங்கள் இங்கு வந்துள்ளோம். வேகமாக செல்லக்கூடிய ஆயுதங்கள் நிரம்பிய கப்பலை நான் உங்களுக்கு தருகிறேன். உங்களுக்கு இடையே திறமையான மாலுமிகளை அழைத்து கொண்டு அந்த கப்பலை பின்தொடருங்கள். அப்போது ஒரு அனுபவம் உள்ள மாலுமி என்னை வந்து சந்தித்தார். சிந்துபாத், கடந்த 4 மாதங்களில் நம் 6 கப்பல்களை இழந்திருக்கிறோம். இப்போது கலிஃபா ஹாரூன் ரஷீத் நமக்கு வேகமாக செல்லக்கூடிய ஆயுதங்கள் நிரம்பிய கப்பலை கொடுத்துள்ளார். அவர் திறமையான மாலுமிகளை தங்களுடன் அழைத்து செல்ல உத்தரவிட்டார். அதனால் நான் உன்னை அழைத்து இங்கே வந்திருக்கிறேன். நீ எங்களுடன் வர வேண்டும் சிந்துபாத். மன்னித்து விடுங்கள், நான் வரவில்லை. நான் செல்லும் இடம் எல்லாம் நான் பிரச்சனைகளை மட்டுமே சந்திக்கிறேன். என்னுடன் பயணம் செய்பவர்களும் அதில் சிக்கிக் கொள்கிறார்கள். நான் வருவதால் எனக்கு மட்டும் ஆபத்து இல்லை, உங்களுக்கும் ஆபத்துதான். இப்போது 7வதாக ஹக்கீம் தலைமையில் ஒரு கப்பல் சென்று விட்டது. அவர்களுக்கு என்ன நேரப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. என்ன, ஹக்கீம் சென்றிருக்கிறானா? இந்த சிந்துபாத் நிச்சயம் அவன் நண்பனை தேடி செல்வான். இன்று இரவு நாம் புறப்படுவோம். அன்று இரவே நாங்கள் பாக்தாதை விட்டு வளைகுடா பெருங்கடலை நோக்கி புறப்பட்டோம். நாம் 3 குழுக்களாக பிரிய வேண்டும். முதலாம் அவர் கப்பலை வேகமாக செலுத்த வேண்டும். 2ஆம் அவர் கப்பலை சுற்றி என்ன நடக்கிறது என்ற ஆய்வில் இருக்க வேண்டும். 3ஆம் அவர் ஆயுதங்களை ஏந்தி கப்பலை பாதுகாக்க வேண்டும். அங்க பாருங்க, தூரத்துல ஒரு கப்பல் தெரியுது. நம்ம சிந்துபாத் கிட்ட உடனே போய் சொல்லணும், வாங்க. அப்போது நாங்கள் அந்த கப்பலில் கண்ட காட்சி என்னை மட்டுமல்ல, எங்கள் கப்பலில் உள்ள அனைவரையும் பயத்தில் உறைய வைத்தது. இதுவரை நாங்கள் பார்த்திராத நடைப்பிணங்களை அந்த கப்பலில் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அவர்களை நெருங்குவதற்குள் அவர்கள் முந்திக் கொண்டார்கள். அவர்கள் எங்களை தாக்கி எங்கள் கப்பலை எரித்து சேதப்படுத்தினார்கள். சில மாலுமிகள் மட்டுமே நாங்கள் அங்கிருந்த சிறு படதை கொண்டு தப்பித்தோம். எங்கள் தலைமை மாலுமி அதிலிருந்து வர மறுத்துவிட்டார். நாங்கள் சென்ற படகும் சிறு தூரத்தில் சேதமடைந்தது. மிகவும் சிரமப்பட்டு ஒரு வழியாக ஒரு கரையை வந்து அடைந்தோம். அந்த கரையில் நாங்கள் கண்ட அந்த நிலாவின் வெளிச்சம் மிகவும் புதுமையாக இருந்தது. நான் இந்த கப்பலின் தலைமை மாலுமி. நடைப்பிணங்கள் அழிந்து 2000 வருடங்கள் ஆகிறது. நீங்கள் எல்லாம் யார்? என்னிடம் சொல்லுங்கள். முதலில் இங்கிருந்து தப்பித்தவர்களுடைய நிலை என்னவென்று உனக்கு தெரியுமா? ஏன், என்ன ஆயிற்று? அவர்கள் தான் இங்கிருந்து தப்பித்து விட்டார்களே. அவர்கள் இங்கிருந்து தப்பிக்கவில்லை, நாங்கள் தான் தப்பிக்க வைத்தோம். நீங்கள் ஏன் அவர்களை தப்பிக்க வைத்தீர்கள்? நீங்க என்ன சூழ்ச்சி செய்கிறீர்கள்? எங்கள் தலைவர் ஜியாவுக்கு அவர்கள் உணவாக போகிறார்கள். ஒரு வழியாக நாங்கள் நடைப்பிணங்களிடம் இருந்து தப்பித்து ஒரு தீவை அடைந்தோம். அனைவரும் அந்த தீவில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது எங்களுக்கு முன்னே ஒரு இடிந்த பாலடைந்த மண்டபத்தை பார்த்தோம். அதில் யாரோ இருப்பது போல் எங்களுக்கு தோன்றியது. நாங்கள் அதன் அருகில் சென்றோம். நடைப்பிணத்தின் தலைவனிடம் சிக்கிய சிந்துபாத்தும் மாலுமிகளும் அவனிடமிருந்து தப்பித்தார்களா?